கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவஜனமே, இந்த 3ஆம் மாதம் 1ஆம் தேதி கடந்த 2 மாதங்களை எவ்வளோ அழகாக நடத்தி வந்தார் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக நடத்தி வந்தார். இந்த 3ஆம் மாதம் 1ஆம் தேதியில் நானும் அருமையான அன்பு மகன் சாமுவேல் சின்னத்தாய் சேர்ந்து இணைந்து உங்களை மனதார வாழ்த்துகிறோம், மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை மட்டும் மறந்து விடாதீங்க. நீங்கள் என்ன வேலை செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, குடும்பத்தின் மேலே கர்த்தர் கொடுத்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லி ஒரு அன்பின் எச்சரிப்பை உங்களுக்கு முன்ன வைத்து விட்டு, இந்த 3ஆம் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன என்றால், நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்கள். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. பிரியமானவர்களே, நாம் மகிமையை குறித்து சில காரியங்களை பேசிக்கொண்டு வரும்பொழுது இன்றைக்கு கூட இந்த வாக்கு தத்தத்தினுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு மனுஷனை தேவன் சந்திக்கிறார் அப்படின்னா அந்த தேவன் மகிமையின் தேவன். ஆனால் தான் மரியாள் சொன்னால், வல்லமை உடையவர் மகிமையானதை எனக்கு செய்தார் என்று சொல்லி அவர் வாழ்த்துறார். மகிமையினாலே ஆபிரகாமை அவர் சந்திக்கிறார். ஆபிரகாம் கர்த்தரை தரிசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மகிமையின் தேவனை மோசே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டபொழுது அவர் சொன்னார், என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ கண்மலையிலே வெடிப்பிலே வந்து இரு, என் கரத்தினால் உன்னை மூடுவேன், என் முகத்தை யாரும் கண்டதில்லை என்று சொன்னார். தேவனுடைய முகத்தை யாருமே பார்த்ததில்லை. யாத்ராகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே அந்த 15லிருந்து 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சீனாய் மலையிலே மோசையோடு கூட முகமுகமாய் பேசினார்னு இருக்கு. அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் முகமுகமாய் பேசினார் என்று. ஆக தேவன் முகமுகமாய் பேசினார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், மகிமை இந்த பக்கம், மகிமைக்கு அந்த பக்கம் கர்த்தர். அப்படிதான் ஆபிரகாமுக்கும் தேவன் தரிசனமானார். ஆபிரகாம் இந்த மகிமையான தேவனை கண்ட பொழுது அவன் எண்ணங்கள் மாற ஆரம்பித்தது, சிந்தைகள் மாற ஆரம்பித்தது, வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. நாம் குடியிருக்கிற இடம் சரியில்லை என்பதை அவன் தெரிந்து கொண்டு தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி அவன் புறப்படுவதற்கு ஆயத்தமாயிருந்தான். பிரியமான தேவஜனமே, மகிமையை கண்டவனுக்கு மண்ணாசை மேல் விருப்பம் இருக்காது, பெண்ணாசையின் மேல் விருப்பம் இருக்காது, பொன்னாசையின் மேல் விருப்பம் இருக்காது, உலகத்தின் மேல் விருப்பம் இருக்கவே இருக்காதுங்க. மகிமை மகிமை மகிமை, க்ளோரி க்ளோரி க்ளோரி, சொல்லிக்கொண்டே போகலாம். மகிமை இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க, யாரும் தொட முடியாது. எந்த ஏவலோ சூனியமோ மாந்திரிகமோ, எந்த பொல்லாத ஆவியோ அசுத்தாவே ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆண்டு சொன்னார், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. மகிமையின் தேவன் சொல்லுகிறார், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பாருங்க, இந்த ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே, நீ உன் ஜென்ம பூமியும் தகப்பனையும் தாயும் விட்டு நான் உன்னை காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிகளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன். அழைக்கப்பட்ட ஒருவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை பார்த்தீங்களா? நீங்களாம் வாக்கு தத்தம் ஓடுறீங்கல்ல, வாக்கு தத்தத்தை தேவன் உங்களுக்கு தருவார். வாக்கு தத்தத்தை தேடி நீங்க ஓட வேண்டாம். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாம் தேடி அலையல. ஆபிரகாம் என்னை ஆசீர்வதின்னு கேட்கல, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதை ஆதியாகமம் 24:1 கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்திருந்தார். இப்படிப்பட்ட ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவை சோதோம் குமர பட்டணத்தில் இருக்கும் பொழுது அதை வேறொரு ராஜா வந்து அவங்களை சிறை கொண்டு போய் விடுறான். அப்போ அதை பிடிப்பதற்காக தன்னோடு கூட இருந்தவர்களை அழைத்து கொண்டு போய் அவன் முறியடித்து வரும் பொழுது மெல்கிசேதேக் அப்படின்னு ஒரு
சாலேமின் ராஜா ஒரு ஆசாரியன் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வருகிறான். ஆபிரகாம் கொள்ளையிட்டதில் அவனுக்கு தசமாக கொடுக்கிறான். நல்ல கவனிக்கணும், தசமாக கொடுக்கிறான். தசம்பாகத்தை வாங்கி கொண்டு இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். வானத்தையும் பூமியை உண்டாக்கிற கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொல்லி ஆசீர்வதித்து அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறான். பிரியமான தேவஜனமே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! மனுஷனுடைய கையினாலே அவன் அப்பமும் திராட்சரசமும் வாங்கவில்லை. ஆதியும் அந்தம் இல்லாதவன், அவன் நாட்களில் துவக்கம் முடிவில்லாதவன். அப்படிப்பட்ட ஒருவன் மெல்கிசேதேக்கு கையில் அவன் தசம்பாகத்தை கொடுத்துட்டு அப்பத்தையும் திராட்சரசையும் வாங்குறான். அவன் ஆசீர்வதிக்கிறான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவராலே உன்னதமானவராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று அந்த ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றுகிறான். கர்த்தரை பின்பற்றி ஆண்டவரோடு கூட தொடர்ந்து பயணிக்கிறான். பாருங்க பிரியமான தேவஜனமே, இந்த வாழ்க்கையில் ஆபிரகாம் அவன் ஒரு உபசரிக்கிற குணமுடையவன். யாருக்கு உபசரிக்கிறன்னா, யார் வந்தாலும் சரி, கஷ்டப்பட்டவங்க யார் வந்தாலும் சரி உதவி செய்வான். ஆனால் உபசரிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு, விசாரிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அதனால தான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் வாசனா, அவன் மம்ரோவின் சமபூமியில் இருக்கும் பொழுது 3 தேவதூதர்கள் வர்றாங்க. வரும்பொழுது இவன் ஓடி போய், ஆண்டவன்மாரே இந்த மரத்தடியில் இருங்க, ஏன் என்னை விட்டு போகாதீங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி ஓடி போய் சாராள்கிட்ட சொல்கிறான், நீ அப்ப சூடு என்று சொல்கிறான். இவன் மந்தையில் போய் ஒரு கழுத்தை கண்டுகுட்டி அடித்து விருந்தாக்கி சமைத்து கொண்டு வந்து அவருக்கு முன்பாக வைக்கிறாங்க. அவர்கள் புசித்து குடித்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து சாராளை ஆசீர்வதித்து, ஒரு உற்பத்திட்ட காலத்தில் ஒரு இடத்துல வருவேன், ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லிட்டு 2 பேர் சோதம் குமர பட்டணத்துக்கு நேராக போறாங்க. ஒருவர் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேச ஆரம்பித்தார். பிரியமான தேவஜனமே, 3 பேரில் ஒருவர் கர்த்தர். அந்த கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுறாருங்க. பேசி இந்த சோதம் குமர பட்டணத்தை அழிக்கிறேன் சொல்வது, அப்படி அல்ல ஆண்டவர் என்று சொல்லி திறப்பில் நின்றவனை வென்றான், உபசரித்தவனை வென்றான், திறப்பில் நின்றவனை வென்றான். தன்னுடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும், தன் ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று திறப்பில் நிற்கிறவன் அவன்தான். திறப்பில் நிற்கிறவன். யாக்கோபு சொல்லுது 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று வேதம் சொல்லுகிறது. சிநேகிதர்கள் ரகசியங்களை பேசிக்கொள்வார்கள் என்பதற்கு ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலி செலுத்தும்படியாக கர்த்தர் சொன்ன பொழுது யார்ட்டையும் கேட்காம துணிந்து போய் தன் சகோதரனை தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் மோரியா தேசத்தில் பலியிடும்படியாக போனான். கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமை பிள்ளையாண்டன் மேல் கைப்படாதே. அங்கே ஒரு ஆடு முட்புற சிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆட்டை எடுத்து பலி செலுத்தினான். தெரிந்த சம்பவம் தான். ஆனால் சரி, சில விஷயங்கள் தெரியாத உண்மைகள் இருக்கிறது, அறியாத உண்மைகள் இருக்கிறது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். என்ன அப்படின்னா, அழைக்கப்பட்ட பொழுது, ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனுடைய தலைமுறையை குறித்து அவர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழைக்கப்பட்ட பொழுது உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளாதிருங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக, கணவன்மாருக்காக, மனைவிமாருக்காக, உங்கள் குடும்பத்தில் உறவினருக்காக ஜெபியுங்க. ஏன்னா கர்த்தர் நீங்கள் அழைத்ததுனால உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஏன்னு கேட்டால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடனியா இவைகள் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்றார். அப்படி கூட கொடுக்கிற தேவன் குடும்பத்தின் மேல் தனி கவனம் செலுத்துகிறார். அதனால தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது அவன் அந்த மெல்கிசேதேக்கினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது அவனை சந்திக்க போகும் பொழுது அவன் அறையில் இருந்து லேவியானவன் எட்டி பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி எபிரேயர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 5-9 வசனத்தை வரைக்கும் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, தசமபாகம் கொடுக்கிறவன் தசமபாகம் வாங்குறவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி அந்த வேதவசனம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, ஆசாரிய ஊழியத்தை பிரித்தெடுக்கிறது ஆபிரகாமுடைய சந்ததியில் இருந்து. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். காரணம், ஒரே அழைப்பு, அது மகிமை. அடுத்தால என்னன்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவன் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று விதம் சொல்லுகிறது. அறியாமல் புறப்பட்டு போனான். எங்க உங்ககிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி ஒரு இடத்த சொல்றாரு, வா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றாருன்னு சொல்றாங்க. நீங்க வீட்டை ராத்திரியை காலி பண்ணி ஒரு வேனில் ஏற்றிட்டு போறீங்கன்னு வைங்களேன். பக்கத்து வீட்டில் கேட்டாச்சுன்னா, ஐயா நீங்க போறீங்களே, யாரும் கேட்டால் அட்ரஸ் சொல்லணுமே, எங்க அப்படின்னா, எனக்கு தெரியாதுயா, நான் போராட எனக்கு தெரியாதுன்னா யார் நம்புவாங்களா?
ஆபிரகாம் அப்படிதான் புறப்பட்டு போனான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆரானில் வந்த உடனே தேராக நினைச்சிட்டா நம்ம கானான் தேசத்தை அந்த கல்தேரோட பட்டணத்தில் இருக்கணும், அதை விட்டு வெளியே வந்தாச்சுல அங்கே இருப்போன்னு சொல்லி தாமதம் பண்ணும் பொழுது கர்த்தர் பார்த்தார், அழைப்புக்கு தடையாக இருக்கிற அந்த தேராகை கர்த்தர் எடுத்தார். தேராக மரித்தான், அவனை அடக்கம் பண்ணி விட்டு அந்த இடத்துல புறப்பட்டு போனார்கள். பிரியமான தேவஜனமே, அழைப்புக்கு தடையாக இருக்கிற எதுவுமே கர்த்தர் எடுப்பார். சோத்திரம். அதனால் உங்கள் அழைப்பில் ரொம்ப கவனமாக இருங்க, சரிங்களா? அழைப்பு மிக முக்கியம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெரிய ஜாதியாக்கினார். கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரத்தை போலவும் அவனை பலுக பெருக செய்தார். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? வானத்து நட்சத்திரத்தை போலன்னா உன் சந்ததி இந்த பூமியில வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்திலே தேவ சன்னிதானத்தில் காணப்படுவார்கள் என்றும், பூமியிலே மணலை போல பெருகுவார்கள்னா உன் சந்ததியில தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தூளை எண்ண முடியாதுங்க, அவ்வளவு பெரிய சந்ததியாக மாறிற்று. அருமையான தேவஜனமே, அது மட்டுமல்ல, இந்த ஆபிரகாம் தேவனோடு கூட பேசி பேசி நடந்து 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 அந்த உறவை தனக்குள்ளே பெருக்கி கொண்டதுனால பரலோக தரிசனத்தை அவன் காண்கிறான். எப்படி காண்கிறான் அப்படின்னா, அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கி வைத்திருக்கிற அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆனால் தான் கூடாரங்களில் அவன் வனாந்தரத்திலே கூடாரங்களை போல் தங்கியிருந்தான் என்று. இந்த பூமி சொந்தம் அல்ல. எத்தனை தான் வீடு கட்டினாலும் பில்டிங் கட்டினாலும் ஒரு நாள் அதை விட்டுத்தான் போகிறோம். அதனால யாக்கோபு கூடாரவாசியின் குணசாலியமாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில நம்ம பரதேசிகள் 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 அப்படி சொல்லி வாழ்ந்து பாருங்களேன். வியாதி வராது, பலகீனம் வராது, போராட்டம் வராது, ஒன்றும் வராது. காரணம் தெரியுமா? நான் பரதேசி. சோத்திரம். ஆனவனாலே பிரியமான தேவஜனமே, இந்த ஆபிரகாமை கர்த்தர் தேடி வந்த நோக்கம் என்ன தெரியுமா? உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சந்ததிகள் என்று சொல்லாமல் உன் சந்ததி அப்படின்னா அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லி கலாத்தியருக்கு நிருபத்தில் பவுல் அழகா எழுதுகிறார். பிரியமான தேவஜனமே, அதே பவுலப்போஸ்தலன் சொல்கிறான், ஆபிரகாமுக்கு உண்டான கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசத்தினாலே சுதந்திரித்துக் கொள்ளும்படி அப்படி ஆயிற்று என்று சொல்லி கலாத்தியர் 3:14 இருக்கு. அப்போ நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என நமக்கு விசுவாசம் அவசியம் தேவை. நம்பர் 1. நம்பர் 2, இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல 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 என்று சொல்லி ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் 3, தேவன் எதை கேட்டாலும் கொடுக்க மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெஸ்ட்டை கேட்டால் பெஸ்ட்டை கொடுக்கணும். உங்கள்கிட்ட என்ன கேட்டாலும் அதை கொடுங்க. ஆலோசனை அடுத்த இடத்துல கேட்காதுங்க. இது தேவ சத்தம் தானா, இது கர்த்தர் தான் பேசினாரா, எனக்கு கொஞ்சம் கேட்டு விசாரித்து சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன விசாரிச்சு சொல்லுங்க. என்னதை விசாரிக்கணும்? அழைக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கூட நடத்துறாரு. அவர் பேசும்போது ஒரு சத்தத்தை கவனித்து கேட்கணுங்க. இன்னைக்கு நிறைய சத்தத்தை கவனித்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. இந்த 3ஆம் மாதம் 1ஆம் தேதி மகிமையை கண்ட ஆபிரகாம், மகிமையின் தேவனை தரிசித்த ஆபிரகாம் மண்ணை வெறுத்தான், தனக்கு இருந்த வாழ்க்கை விட்டான், கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்தான். முடிவில் அவனை கொண்டு அழகாக கர்த்தர் மகிமையிலே சேர்த்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்றாரு, கீழான பரதேசியில ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்லி. பார்த்தீங்களா, யாரை கொண்டு ஒப்பிடுறாரு? கோத்திர பிதாக்களின் தலைவனாகிய ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, பூமிக்கு கீழே பரதேசினி ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா ஆபிரகாம் இருக்கிறாரு, அவருடைய மடி அங்கே இருக்கிறது. இந்த லாசர் மரித்து ஆபிரகாமுடைய மடியில கொண்டு விடப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? கீழ்ப்படிந்தான், அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்தான், போகும் இடம் என்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான், கூடாரங்களே தங்கியிருந்தான், பரலோக தரிசனத்துக்குள்ளே இருந்தான், பரலோக தேவ திட்டத்துக்குள்ளே இருந்தான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தான். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு அவன் சரியாக கடந்து போனான். பிரியமான தேவ ஜனமே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இந்த 3ஆம் மாதம் உங்களை நெருக்குவதற்கு காரணம், மகிமையின் தேவனை ஆபிரகாம் தரிசித்தான், இந்த உலக வாழ்க்கை வெறுத்தான். நாம அப்படிப்பட்ட ஜீவியம் செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் அன்பும் நிறைந்த அன்பு பிதாவே,
ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய முற்பிதாக்களின் தேவனே, நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி அழைக்கும் பொழுது ஆபிரகாமிற்கு இருந்த மகிழ்ச்சி, மகிமை. காரணம், மகிமையை பற்றி கொண்டான். மகிமையின் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தான். மகிமையின் தேவனுடைய ஆலோசனையின்படியே நடந்து மகிமை மகிமை என்று சொல்லே தம் வாழ்க்கையை முடித்த ஆபிரகாமை போல எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நிறைவு தங்கட்டும், குறைகள் நீங்கட்டும், அதிசயங்களை காணப்படுங்க, உயர்த்துங்க, பெருகப்படுங்க. நிறைவானது வரும்பொழுது குறைவெல்லாம் ஒளிந்து போகுமே. எல்லா குறைகளும் நீங்கட்டும், நிறைவு தங்கட்டும், அதிசயங்களை காணப்படுங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. வீண் செலவுகள் மற்ற செலவு விலக்குங்க. உடைய பிள்ளைகள் உழைக்கிற காசு வீட்டில் தங்கட்டும். வீண் செலவுகள் மற்ற செலவு விலக்குங்க. பல ஆயிரம் மடங்காய் பெருகட்டும், நிறைவு தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.